அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்ற திருக்குறளில் வெகுளாமை என்னும் அதிகாரத்தின் கீழ் ஒரு திருக்குறளை பற்றி இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கினின் காவாக்கால் என். அதாவது சினம், கோபம் செல்லுபடி ஆகின்ற இடம், செல்லுபடி ஆகாத இடம். செல்லுபடி ஆகின்ற எளியவரிடத்திலேயே நம்முடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். செல்லுபடி ஆகாத வலியவர்களிடத்தில் கோபத்தை காட்டுதல் மிகவும் கொடிது என்பதை வலியுறுத்துவதாக இந்த திருக்குறள் அமைகிறது. இதற்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு அலுவலகத்தினுடைய அதிகாரி மிகுந்த நேர்மையோடும் உண்மையோடும் பணி செய்யக்கூடியவர். தன்னை போலவே தன்னுடைய ஊழியர்கள் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர். இதில் சற்றே குறைந்தாலும் மிகுந்த கோபமும் சினமும் கொள்ளக்கூடியவர். ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்திற்குள் நுழைகிறார். ஊழியர் ஒருவர் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். மிகுந்த கோபத்தோடு தன்னுடைய அறைக்கு சென்று விடுகிறார். கண் பிடித்த ஊழியர் விடயத்தை அறிந்து அதிகாரியினுடைய அறைக்கு செல்கிறார். சக ஊழியர்களும் அந்த உறங்கிய ஊழியரும் இத்துடன் தன்னுடைய வேலை போய்விட்டது என்று பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்த நேரத்தில் அதிகாரி தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு விடயம் என்ன என்று கேட்கிறார். உறங்கிவிட்ட அந்த ஊழியர், இரவு முழுவதும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை, அவர்களை கண்பிடித்து பார்த்து கொண்டிருந்தேன், சற்றே காலையில் அசந்து விட்டேன் என்று சொல்கிறார். உடனே அதிகாரி, மீண்டும் இது போல நடந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவியையும் குழந்தையையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு அனுப்பிவிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, நேர்மையும் உண்மையும் உள்ள அதிகாரியாக இருந்தாலும், ஊழியர் செய்தது தவறாக இருந்தாலும், தான் கண்டிக்கக்கூடிய அதிகாரமும் வாய்ப்பும் இருந்தாலும், தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்ட அந்த அதிகாரி மேன்மக்களாய் நிற்கிறார். அவர் கட்டாயம் மற்றவர்களிடம் தன்னுடைய கோபத்தை காட்ட மாட்டார் என்பது இந்த திருக்குறளின் வழியாகவும் அந்த அதிகாரியினுடைய பண்பின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கதையையும் திருக்குறளையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.